தினம் தினம் எனக்கு தருகின்றீர். பெயருக்கேற்ற பரிசுத்தமாய் நடத்தி செல்கின்றீர். புதிய உயிர் தினம் தினம் எனக்கு தருகின்றீர். உம் பெயருக்கேற்ற பரிசுத்தமாய் நடத்தி செல்கின்றீர். என் மேய்ப்பரே நல்லாயனே, எனக்கொன்றும் குறைவில்லப்பா. என் மேய்ப்பரே நல்லாயனே, எனக்கொன்றும் குறைவில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளுடைய தியானத்திற்காக உபாகமத்தில் 32 அதிகாரம் 47 வசனம். It's from the book of Deuteronomy, chapter 32 and verse number 47. இது உங்களுக்கு வியர்த்தமான காரியம் அல்லவே, இது உங்கள் ஜீவனாய் இருக்கிறது. நீங்கள் சுதந்திரித்து கொள்ளும்படி யோர்தானை கடந்து போய் சேரும் தேசத்தில் இதனால் உங்கள் நாட்களை நீடிக்க பண்ணுவீர்கள் என்றான். அன்பானவர்களே, இந்த உலகத்தில் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு மதிப்பு இருக்கிறது, ஒரு விலை இருக்கிறது. விலை உயர்ந்த பொருட்கள் இந்த உலகத்தில் உண்டு, அற்பமான பொருட்களும் உண்டு. அதுபோல அங்கே மோசே தேவ வசனத்தின் மேன்மையை குறித்து இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட பேசும்போது சொல்லுகிறார், இது உங்களுக்கு அற்ப விலை, அப்பிரோஜனமான ஒரு வார்த்தை நினைச்சிடாதீங்க. இது வியர்த்தமான காரியம். இட்ஸ் நாட் எ ட்ரிஃபிள் திங். இது உங்கள் ஜீவனாயிருக்கிறது என்றார். எது உங்கள் ஜீவன்? நீங்க இப்ப கேட்டுக்கிறீங்களே இந்த வார்த்தைகள் எல்லாம், இது உங்கள் ஜீவன். நீங்கள் இந்த யோர்தானை கடந்து போய் நீங்க வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை சுந்தரிக்க போற அந்த தேசத்தில் இவைகளினால் உங்களுடைய ஜீவ நாட்களை நீங்கள் அதிகரிக்க செய்யலாம்னார். அன்பானவர்களே, காதல் விழுகிறதா? பைபிளை டெய்லி படிச்சா நமக்கு உண்டாகிற ஆசீர்வாதம் என்னன்னு கேட்டா, ஏசப்பா எனக்கு தீர்க்க ஆயுசு கொடுங்க அப்படின்னு கேட்கறது ஒன்று இருக்கு. ஆனா ஏசப்பாவுடைய வார்த்தை என்ன சொல்றதுன்னா, நீ இந்த பைபிளை படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாவே மரண கயிறு அறுக்கப்படும், காலத்துக்கு முன்னால சாகிறதான அந்த சாபங்கள் உடையும், உங்களை அழிக்கும்படியாய் வருகிற வியாதியோ விபத்தோ செய்வனையோ ஏவுதலோ மந்திரவாதமோ பில்லி சூன்ய கட்டுகளோ இவைகளுக்கு நடுவிலே கர்த்தருடைய வசனம் உங்களுக்கு கேடகமாக பரிச்சயமாயிருந்து உங்களுக்கு துணையாயிருந்து மரண கயிறை அறுத்து, நோயினுடைய கட்டுகளை அறுத்து, சாப கட்டுகளை சங்கிலிகளை உடைத்து உங்களை நீடித்த நாட்களாய் வாழச் செய்யும் கர்த்தருடைய வசனம். வேதத்தை நேசிக்காத ஒருத்தரால் வாசிக்க முடியாது, வாசிக்கிற ஒருத்தரால் வாழாமல் இருக்க முடியாது. நேசிப்போம், வாசிப்போம், வாழ்வோம். கண்களை மூடினவர்களாய் ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, உங்க நாமம் மகிமை அடையட்டும். ஆம் சுவாமி, இது உங்களுக்கு வியர்த்தமான அற்ப பிரயோஜனமுள்ள காரியம் அல்லவே. இவைகள் உங்கள் ஜீவனாய் இருக்கிறது. இவைகளால் நீங்கள் சுந்தரிக்க போற தேசத்தில் உங்கள் ஆயுசு நாட்களை நீடிக்க செய்யலாம் என்று எழுதப்பட்ட வார்த்தையின்படி உன் பிள்ளைகள் வேதத்தை நேசித்து வாசித்து அவர்கள் வாழ்வதற்கு நீர் உண்டு பண்ணின வழிகளுக்காய் நன்றி. இது ஜீவ வழி. கர்த்தர் அதில் உன் பிள்ளைகளை என்ன நடத்தும். எல்லா மகிமையும் கர்த்தர் நேரிடும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். புதிய உயிர் தினம் தினம் எனக்கு தருகின்றீர். உம் பெயருக்கேற்ற பரிசுத்தமாய் நடத்தி செல்கின்றீர். God bless you, church. Have a blessed day. Amen.